உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஒரு நாளும் இல்லாது இன்றைக்கு அடிக்கடி நான் எபிரேய மொழி சொற்கள் சொல்லுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஏனென்றால் நமது ஆண்டவர் எபிரேய மொழியை கொடுத்த ஆண்டவர். நமது பரிசுத்த வேதாகமம் முதல் எழுதப்பட்ட மொழி எபிரேய மொழி. பரலோகத்தில் பேசப்படுகின்ற மொழி எபிரேய மொழி. எதிர்காலத்தில் பரலோகத்தில் பேசப்பட போகும் மொழியும் எபிரேய மொழி. ஏற்கனவே தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் 2 எபிரேய சொற்களை, வார்த்தைகளை நீங்கள், அதாவது வசனங்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும். கிறிஸ்தவர்கள் நீங்கள், நான் நினைக்கிறேன், அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு சொல் எபிரேய சொல்லாய்த்தான் இருக்கிறது. ஆமென் 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 என்று சொல்லுகிறீர்களே, அது எபிரேய மொழி. ஆமென் என்றால் என்ன அர்த்தம்? அது அப்படித்தான், அது அப்படியே நடக்கட்டும். அது அப்படித்தான், அது அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒன்று, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்றால் தேவனாகிய கர்த்தர் சகல துதிக்கும் பாத்திரர் அல்லவா? அப்போ ஏற்கனவே ஹல்லேலூயா, ஆமென் என்று 2 எபிரேய சொற்களை, வசனங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் வருகிறீர்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வாசித்திருக்கிறீர்கள். பரலோகத்திலே ஆண்டவர் சமூகத்திலே இருக்கின்ற தேவ தூதர்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்களா? ஆகவே பரலோகத்திலேயும் ஹல்லேலூயா சொல்லப்பட போகிறது. அது எபிரேய மொழி. ஷாலோம் என்பது சும்மா சமாதானம் மாத்திரமல்ல. ஷாலோம் என்பது சர்வ சம்பூர்ணமான சுகம். ஷாலோம் என்பது எலும்புகளுக்கு ஆரோக்கியம். ஷாலோம் என்பது இரத்த ஓட்டத்துக்கு சுகம். ஷாலோம் என்பது நமது நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியம். ஷாலோம் என்பது நமது குடும்பத்தில் குறையில்லாத ஆசீர்வாதம். ஷாலோம் என்பது ஒரு தேசத்தின் சுபீட்சம். ஷாலோம் என்பது ஒரு வாழ்த்து மாத்திரமல்ல, அது ஒரு நபர். அந்த நபர் வேறு யாரும் அல்ல, ஷலோம் எலோஹிம், அதாவது சமாதானத்தின் ராஜாவாகிய இயேசு. இப்போ ஷலோம் என்று வாழ்த்துகிறீர்கள், ஆனால் ஷபத் சொல்லுங்க. ஷபத் ஷலோம் சொல்லுங்க. ஷபத் ஷலோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஷபத் ஷலோம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது ஷபத் என்றால் என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? கையை தூக்குங்க. ஷபத் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்? ஷபத்னா என்ன? ஓய்வு நாள். சுமதி, ஷபத்னா என்ன? 7ஆம் நாள். ஒருத்தர் ஓய்வு நாளுங்கிறாங்க, ஒருத்தர் 7ஆம் நாளுங்கிறாங்க. வண்டர்ஃபுல். நீங்கள் எல்லாரும் பாதி சரியாய் சொன்னீர்கள், பாதி பிள்ளையாய் சொன்னீர்கள். நாள் என்றால் யோம். ஷபத் யோம் என்றால் தான் ஓய்வு நாள். ஷபத் யோம் என்றால் தான் 7ஆம் நாள். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை. ஷபத் என்றால் ஓய்வு நாள் என்று நினைக்கிறார்கள். ஷபத் என்றால் ஓய்வு நாள் அல்ல. ஷபத் என்றால் ஓய்வு. எல்லாம் சொல்லுங்க தமிழ்ல. ஷபத் என்றால் என்ன? ஓய்வு நாள். கொண்டாடாதீங்க. நாளை பற்றின விபரத்தை நான் உங்களுக்கு பிறகு சொல்லிக் கொடுக்க தான் போகிறேன். இன்றைக்கு நான் 2 படிப்புகளை ஒரு படிப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஷபத் தனியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஷலோம் தனியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் நான் உங்களுக்கு ஷபத் ஷலோம் 2ஐயும் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலில் நான் உங்களுக்கு ஷபத் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அன்பானவர்களே, ஷபத் என்பது ஓய்வை குறிக்கும். இப்போ வேதத்தின் படி அன்பானவர்களே, ஒவ்வொரு இலக்கத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. நான் 22 எபிரேய எழுத்துக்களுக்கும் அர்த்தத்தை இன்று சொல்லிக் கொடுக்க போவதில்லை. ஆனால் ஷபத் ஷலோமுக்கு வருகின்ற அந்த 7 எழுத்துக்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுபோல இலக்கங்களில் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போவதில்லை. ஆனால் 1 முதல் 7 வரையான இலக்கங்களின் அர்த்தங்கள் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்கின்ற உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாய்த்தான் இருக்க போகிறது. நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு அள்ளி ஊட்ட போகிறேன். ஆனால் ஒரு நன்மை என்ன? இது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் மறுபடி இதை கேட்டு கேட்டு இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதன் ஆசீர்வாதம் பயங்கர ஆசீர்வாதம். ஷபத் ஷலோம் ஆசீர்வாதம் இன்றிலிருந்து நமது வாழ்க்கைகளில் பயங்கரமாக செயல்பட போகிறது. நம்புகிறீர்களா? சரி, நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷம். 1 முதல் 7 வரையான அர்த்தங்களை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்க போகிறேன். வேதத்தின் படி 1 என்பது தேவன், 2 என்பது பிரிவு, 3 என்பது உயிர்த்தெழுதல், 4 என்பது இயேசு, 5 என்பது தேவ வல்லமை, 6 என்பது மனிதன், 7 என்பது சம்பூரணம். அந்த 7 இருக்கிறது, அதுதான் ஷபத்.
அதாவது ஷபத் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சம்பூரணமாக்கி விட்டு ஓய்தல். இந்த 1 முதல் 7 வரையானதை நான் உங்களுக்கு சிருஷ்டிப்பில் காட்டப் போகிறேன். ஏதோ நீங்கள் ஸ்கிரீனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிகிறது. நான் சொன்ன அந்த 7 இருக்கிறது பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இப்போ முதலாவதை சொல்லுகிறேன். ஆண்டவர் முதலாவது நாள் என்னத்தை உண்டாக்கினார்? ஆண்டவர் முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்தை உண்டாக்கினதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிருஷ்டிகளின் கர்த்தராகிய இயேசு சொன்னார், நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கு. அப்போ ஒளி, வெளிச்சம் என்றால் எது அல்ல, யார்? விளங்குதா? வெளிச்சம் என்றால் எது அல்ல, கேள்வி. வெளிச்சம் என்றால் யார்? இப்ப நீங்கள் சத்தமாக கத்தி பதில் சொல்லுங்கள். நான் அந்த கேள்வியை கேட்கும் போது வெளிச்சமானவர் யார்? இயேசு. இயேசு தான் வெளிச்சம். சரி, வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3 to 5 வரை. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. முதலாவது நாளில் ஆண்டவர் உண்டாக்கியது வெளிச்சத்தை. உடனே நீங்கள் கேட்கலாம், சில அரைகுறை அறிவாளிகள் கேட்கலாம், இருளையும் படைத்தார் அல்லவா? இருளை ஆண்டவர் படைக்கவில்லை. ஏனென்றால் இருள் என்று ஒன்று இல்லை. இருள் என்றால் என்ன தெரியுமா? வெளிச்சம் இல்லாத தன்மை. வெளிச்சத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டால் ஒரு நிலை வருகிறது. அந்த நிலைக்கு பேர் தான் இருள். இதோ இந்த அரங்கம் முழுக்க வெளிச்சமாய் இருக்கு. இருள் என்று ஒன்று இருந்தால் இருளை உள்ளே வர வைக்க முடியும். இருளை உள்ளே வர வைக்க முடியுமா? வெளிச்சம் இருக்கும் பொழுது இருள் வருமா? வராது. ஆனால் இங்கே இருக்கின்ற அவ்வளவு விளக்குகளையும் அணைத்தால் திடீரென இருள் வந்து விடுகிறது. எங்கிருந்து வந்தது இருள்? எங்கிருந்தும் வரவில்லை. வருவதற்கு இருள் என்று ஒன்று இல்லை. இருள் என்பது வெளிச்சம் இல்லாத நிலை. ஆண்டவர் ஒன்று தேவன் என்றபடியினால் முதலாம் நாள் தன்னை அடையாளப்படுத்தும் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் இருக்கும் நிலையை பகல் என்று அழைத்தார். வெளிச்சம் இல்லாத நிலையை இரவு என்று அழைத்தார், அல்லது இருள் என்று அழைத்தார். அதுதான் சிருஷ்டிப்பில் 1 வெளிச்சம். 2ஆம் நாள் ஆண்டவர் எதை சிருஷ்டித்தார்? 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசியுங்கள். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கும் ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. சாயங்காலமும் தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. ஆண்டவர் 2ஆம் நாள் எதை படைத்தார்? ஆகாய விரிவை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? ஜலத்தை ஜலத்திலிருந்தே பிரித்தார். பூமியை விட மிகுந்த உயரத்துக்கு ஜலம் இருந்தது. அது ஆதியாகமம் 1:1 ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது வந்த ஜலம். அதை குறித்து இப்போ பேச எனக்கு நேரம் கிடையாது. இப்போ ஜலத்தை ஜலத்திலிருந்து பிரித்து மேலே ஜலத்தை கொண்டு போய் வைத்து கீழையும் ஜலத்தை வைத்து இடையில் அந்த பிரிவில் ஆகாய விரிவை வரப்பண்ணினார். 2 எதை காட்டுகிறது? பிரிவு. 3 உயிர்த்தெழுதல் என்று சொன்னேன். வாசியங்கள் 9 to 11 வரை. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்திரை காணப்படவும் கடவது என்றார். அதாவது தண்ணீருக்கு உள்ளே அமிழ்ந்து இருக்கும் வெட்டாந்தரை மேலே வர வைக்கிறார், உயிர்த்தெழ வைக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பூமி எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் தான் படைத்தார். ஆதியாகமம் 1:1. ஆனால் 3ஆம் நாள் வரை தண்ணீருக்கு கீழே அமிழ்ந்து இருந்தது. ஒரு செத்து போன மனுஷனை பூமிக்கு கீழே அடக்கம் பண்ணுவது போல பூமி தண்ணீருக்கு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தது. 3ஆம் நாள் ஆண்டவர் பூமியை உயிர்த்தெழ பண்ணுகிறார். பிற்காலத்தில் யோனா மீன் வயிற்றுக்குள் சமுத்திரத்துக்கு அடியில் இருந்த பொழுது 3ஆம் நாள் அந்த மீன் அவனை கரையில் கக்கி
போட வைத்தார். மரித்த இயேசு 3ஆம் நாள் நிலத்தில் இருந்து, கல்லறையில் இருந்து உயிர் தெழும்பினார். 3 எதை காட்டுகிறது? உயிர் தெழுதல். 4 எதை காட்டுகிறது? சூரியன். அதாவது இயேசு மல்கியா 4ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே நீதியின் சூரியன் என்று காட்டப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவானவர் சொல்லுகிறாரே, நானே வெளிச்சமா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன் என்று. அந்த இடத்தில் அவர் பயன்படுத்தின அந்த சொல் சூரியனை குறிக்கும். ஆகவே 4ஆம் நாள் இயேசுவை அடையாளப்படுத்தும் சூரியனை ஆண்டவர் உண்டாக்குகிறார். சூரியனிலிருந்து வெளிச்சத்தை வாங்கும் சந்திரனை உண்டாக்குகிறார். சூரிய சந்திரனுக்கு துணையாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை உண்டாக்குகிறார். வாசிங்க 16வது வசனம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பாருங்க, 4வது நாள் ஆண்டவர் இதை உண்டாக்குகிறார். புரிகிறதா? 5 தேவ வல்லமை காட்டுகிறது என்று சொன்னேன். முதல் 4 நாளும் ஆண்டவர் படைத்த எதையும் நீங்கள் பெருகுங்கள், நீங்கள் அதை செய்யுங்கள், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கவில்லை. ஆனால் இப்போ 5வது நாள் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று 20லிருந்து 22 வரை வாசிக்கலாம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் எழுப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் எழுப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். ஆண்டவர் முதல் தடவையாக தன் சிருஷ்டிப்போடு பேசுகிறார். அவர் பேசும்போது என்ன வரும்? தேவனுடைய வல்லமை எப்படி விளங்கும்? வார்த்தையால். உண்மையா இல்லையா? தேவனுடைய வார்த்தை தான் வல்லமையின் வெளிப்பாடு. இங்க பாருங்கள், ஒரு பயங்கரமான பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன். சும்மா செத்து போனவர்களை போல கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. சும்மா சொரித்தனமான பிரசங்கத்தை கேட்கிறது போல பேந்த முழித்துக் கொண்டிருக்க கூடாது. பயங்கர ரகசியத்தை நான் வெளியே உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். 5ஆம் நாள் தான் ஆண்டவர் தன் சிருஷ்டியோடு பேசுகிறார். வெளிச்சத்தை உண்டாக்கி விட்டு வெளிச்சத்தோடு பேசவில்லை. தண்ணீரை பிரித்து விட்டு ஆகாய விரைவை பார்த்து பேசவில்லை. பூமியை பார்த்து பேசவில்லை. சூரியனை பார்த்து கூட பேசவில்லை. ஆனால் இப்போ மீன்களையும் பறக்கும் பறவைகளையும் உண்டாக்கி விட்டு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அவற்றை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்றால் என்ன? தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை தான் நம்மை ஆசீர்வதிக்கிறது. இப்போ அவர் அந்த சிருஷ்டிக்கு வல்லமை கொடுத்து சொல்லுகிறார், நீங்கள் பெருகுவதற்கு நான் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறேன். 5 தேவனுடைய வல்லமையை காட்டுகிறார். 6 மனிதனை காட்டும். வாசிங்க 26 28 வரை. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். சரி, 6வது நாள் ஆண்டவர் எதை உண்டாக்குகிறார்? மனிதனை உண்டாக்குகிறார். அப்போ 6 எதை குறிக்கும்? பாருங்கள், 1லிருந்து 6 வரை இந்த விடயம் சிருஷ்டிப்பிலே கூட ஒளிந்திருக்கிறது தெரிகிறது. சிருஷ்டிப்பில் மாத்திரமல்ல, முழு வேதத்திலும் பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் வெளிப்படுகின்றன. 7 சம்பூர்ணம். இப்போ இந்த 7 தான் நம்முடைய முழு கதையும். எங்கே வாசிப்போமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களையும். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் எப்போ நிறைவேற்றி முடிக்கிறார்? 7ஆம் நாள். திரும்ப வாசிங்க ஒருக்கா. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி. கொஞ்சம் இருங்க, எல்லாரும் சொல்லுங்க, நிறைவேற்றி. சொல்லுங்க, நிறைவேற்றி. தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு சொல்லுங்க. அடுத்தது வாசிங்க. 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஸ்லைட பாருங்க. 2ஆம் வசனத்திலே ஷபத் என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு அர்த்தத்தை காட்டுகிறேன். இந்த மேலே இருக்கிற இந்த எழுத்துக்களை குறித்த ஒரு விஷயம். தமிழ், பிரெஞ்சு மாதிரி எபிரேய மொழி
இடமிருந்து வலமாக வாசிக்கப்படுவது அல்ல, வலமிருந்து இடமாக. இதோ நீங்கள் பார்க்கின்ற அந்த 3 எழுத்துக்கள் நீங்கள் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வாசிக்க கூடாது, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வாசிக்க. ஷபட். இந்த ஷபட் என்றால் என்ன என்பது ஆதியாகமம் 2:2 வருகிறது. ஷபட் என்ற அந்த எபிரேய சொல் வேதத்தில் முதல் வருகின்ற இடம் ஆதியாகமம் 2:2. அதிலே பாருங்கள், நான் எழுதியிருக்கிறேன், நிறைவேற்றி முடித்து ஓய்ந்திருந்தார். அந்த நிறைவேற்றி முடித்து ஓய்ந்ததுக்கு பேர் தான் ஷபட். நன்றாய் கவனியுங்கள், ஷபட் என்பது ஓய்வு நாள் அல்ல, ஓய்வு. ஷபட் என்பது சும்மா ஓய்வு அல்ல, நிறைவேற்றி முடித்து ஓய்வதற்கு தான் ஷபட் என்று பேர். இப்போ 3வது வசனத்தை வாசி. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதிலே ஓய்ந்தபடியினால் அந்த நாளுக்கு ஒரு மகிமையை கொடுத்தார். ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? அதாவது ஒருவர் மதிப்புக்கு உரியவர் வந்து உட்கார்ந்தபடியினால் அந்த நாட்காலிக்கு கௌரவம், அந்த நாட்காலிக்கு கௌரவம். மற்றபடி அந்த நாட்காலி மற்ற நாட்காலிகள் போலத்தான் அவர் அமர்ந்தபடியினால் இந்த நாட்காலிக்கு கௌரவம் வந்து விட்டது. புரியுதா? ஆகவே ஷபட் என்பது 7ஆம் நாள் அல்ல, அது ஒரு நாளே அல்ல, அது ஓய்வு. யாருடைய ஓய்வு? தேவனுடைய ஓய்வு. எப்படிப்பட்ட ஓய்வு? களைத்து போய் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம், அந்த ஓய்வா? இல்லை. ஒரு வேலையே இல்லையே, என்ன செய்வோம்? சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம், அந்த ஓய்வா? இல்லை. எந்த ஓய்வு? நிறைவேற்றி முடித்து ஓய்ந்திருக்கும் ஓய்வு. யூதர்களுக்கு மாத்திரம், இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் அவர் ஒரு விளையாட்டை போட்டார். இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். 10 கற்பனைகளில் 4வது கற்பனையாக என்ன சொன்னார் தெரியுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்றார். ஏன் தெரியுமா? இந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த 7ஆம் நாளில் அவர் ஷபத் ஆகினபடியால் அந்த 7ஆம் நாளை அவர் காடோஷ் பண்ணி, அதாவது பரிசுத்தப்படுத்தி. காடோஷ் என்றால் வேறு பிரித்தல் என்ற அர்த்தம். காடோஷ் பண்ணி ஆஷேக் பண்ணினார். ஆஷேக் என்றால் ஆசீர்வதி. அப்போ ஆண்டவர் ஷபத் என்கின்ற அந்த நாளை, அதாவது அவர் ஷபட் எடுத்த அந்த நாளை காடோஷ் செய்தார், ஆஷேர் செய்தார், அதாவது பரிசுத்தப்படுத்தி வேறு பிரித்து ஆசீர்வதித்தார். அதனால் தமது ஜனங்களுக்கு சொன்னார், நீங்கள் அந்த 7ஆம் நாளை நீங்கள் காடோஷ் பண்ணுங்கள், வேறு பிரித்து எடுங்கள், நான் ஆஷேர் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலர்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டது? நீங்கள் காடோஷ் பண்ணுங்கள், அதை வேறு பிரியுங்கள், நான் ஆஷேர் பண்ணுகிறேன். ஏனென்றால் அது என்னுடைய நாள், என்னுடைய ஷபத். நமக்கு 7ஆம் நாளா? நமக்கு என்ன? நாளை பற்றி இங்கு இல்லையே. அப்போ நமக்கு என்ன? யோவான் 19:30 வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, இயேசுவுக்கு காடி கொடுக்கப்பட்ட பொழுது நிறைய பேர் நினைக்கிறார்கள் இயேசு அந்த காடியை குடிக்கவில்லை என்று. அது கசப்பு தான். ஆனால் மனிதனாக கடைசியாக சிலுவையில் இயேசுவானவர் செய்ய போகிற அந்த வேலை என்ன தெரியுமா? என்னை அடித்தான், முள்முடி சூட்டினான், சாட்டையால் அடித்தான், ஆணிகள் கடாவினான், எவ்வளவோ செய்தான். கடைசியாக அவன் செய்வதை நான் அனுமதிக்க போகிறேன். மனிதன் கடைசியாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசுவுக்கு, உயிரோடு தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசுவுக்கு என்ன செய்ய போகிறார்? கசப்பான காடியை கொடுக்க போகிறார். அவர் காடியை வாங்கின பின்பு, அதாவது அவர் கடைசியாய் மனிதன் கையால் ஒன்றை பெற்றுக்கொள்கிறார், துன்பமான வேதனையான ஒன்றை பெற்றுக்கொள்கிறார். அதை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தனது ஆவியை ஒப்புக் கொடுத்தார். நிறைவேற்றி முடித்து ஓய்ந்திருந்தார். காடியை வாங்கி, அதாவது மனிதன் தனக்கு கொடுக்கும் வேதனைகளை நிறைவேற்றி முடித்து தனது ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அப்படியானால் ஷபத் என்றால் என்ன? இயேசுவின் சிலுவை மரணத்தின் முடிவு. ஷபத் என்றால் உண்மையா என்ன? இயேசுவின் சிலுவை மரணம். பாருங்க, அந்த 3 காரியங்கள்: நிறைவேற்றி முடித்து ஓய்ந்திருந்தார், காடியை வாங்கி முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அதுவும் இதுவும் ஒரே மாதிரி
மாதிரி இருக்கிறதா? உண்மையாக ஷபட் என்றால் என்ன? இயேசுவின் சிலுவை மரணம். இப்போ உங்களுக்கு அந்த 3 எழுத்துக்களையும் சொல்லிக் கொடுக்க போகும். முதலாவது எழுத்து ஷீன். ஷீன் என்பது தன் பல்லால் ஒரு தன்னை கடித்து தன்னை அழித்துக் கொள்வதற்கு அடையாளம். இந்த எழுத்து எந்த படத்துக்கு ஒப்பானதா இருக்கிறது தெரியுமா? 2 பற்கள். இந்த படத்தை பாருங்கள். இந்த எழுத்து 2 பற்களால் பல்லாலே நான் என்னை கடித்துக் கொண்டால் எப்படி இருக்கும்? ஆகவே ஷீன் என்ற எழுத்தின் அர்த்தம், ஷீன் என்ற சொல்லின் அர்த்தமும் அதேதான். தன்னை கொண்டு தன்னையே அழித்துக் கொள்ளல். அன்பானவர்களே, இயேசுவானவர் அவரை யாரும் கொலை செய்யவில்லை. அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ஆகவே ஷீன் என்ற எழுத்தின் அடையாளம் தன்னை தானே அழித்துக் கொள்ள. அடுத்த எழுத்து பெய்ட். பெய்ட் என்றால் என்ன தெரியும்? வீடு அல்லது கூடாரம். பெய்ட் லஹெம். ல என்றால் த, அந்த இங்கிலீஷ்ல த இருக்குதே அது. ஹெம் என்றால் அப்பம். பெய்ட் என்றால் வீடு. பெய்ட் லஹெம் என்றால் அப்பத்தின் வீடு. யாக்கோபு லூஸ் என்ற இடத்துக்கு பெயர் மாற்றுகிறார். கொடுத்த பெயர் என்ன? பெய்ட் எல். பெய்ட் என்றால் வீடு, எல் என்றால் தேவன், தேவனின் வீடு. அப்போ பெய்ட் என்றால் அந்த எழுத்தின் அர்த்தமும் அந்த சொல்லின் அர்த்தமும் வீடு. மூன்றாவது எழுத்து டவ். அது எபிரேய எழுத்துக்களில் கடைசி எழுத்தாகிய 22ஆம் எழுத்து. அந்த டவ் என்ற எழுத்தின் அர்த்தம் சிலுவை. தன் கையால் தன்னையே அழித்தல் என்பது ஷீன். பெய்ட் என்றால் வீடு, டவ் என்றால் சிலுவை. அப்படியானால் ஷபட் என்ற அந்த 3 எழுத்துக்களின் அர்த்தம் தன் கையால் தன் வீடாகிய சரீரத்தை சிலுவையில் அழித்தார் என்பது. ஷபட் என்றதன் உண்மையான அர்த்தம் இதுதான். யூதர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? யூத ரபிமாருக்கு இது தெரியும். ஆனால் அவர்களுக்கு இந்த மெஷியா தான் வந்து போன இயேசு என்று தெரியாது. ஆகவே எதிர்காலத்தில் அந்த மெஷியா வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை பாஸ்டர்? ஹலோ ஹலோ ஹலோ, அவங்களுக்கு ஏன் தெரியல தெரியுமா? நாம் உள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய கண்களை ஆண்டவர் குருடாக்கி வைத்திருக்கிறார். அதனால் தான் அவனுக்கு தெரிய மாட்டேன் என்று. ஆனால் சபையை எடுத்துக்கொள்ளும் அன்று அவர்கள் அத்தனை பேரின் கண்களையும் கர்த்தர் திறப்பார். அப்போ அவர்களுக்கு தெரியும் வந்து போன அந்த இயேசுதான் அட்னாய் யெஷுவா ஹமஷியா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அவர்களுக்கு தெரியும். ஆமென். அப்போ ஷபட் என்றால் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணம் நடந்திருக்காவிட்டால் இன்று நாம் இங்கே இருந்திருக்க மாட்டோம். அன்று இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுத்தபடினால் இன்று நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே இருக்கிறோம். அப்போ நமக்கு ஷபட் என்றால் என்ன? ஒரு அர்த்தம் அல்ல, பல அர்த்தங்கள். ஷபட் என்றால் நமக்கு ரட்சிப்பு. ஷபட் என்றால் நமக்கு மீட்பு. ஷபட் என்றால் நமது பாவங்களுக்கு இயேசுவானவர் தண்டனையை அனுபவித்து விட்ட அந்த கடனாளிகள் அல்ல என்ற விடுதலை. ஷபட் என்றால் நாம் இனி நரகத்துக்கு போக தேவையில்லை என்ற அர்த்தம். ஷபட் என்றால் நாம் பரலோகத்தில் வாசம் பண்ண போகிறோம் என்ற அர்த்தம். ஷபட் என்றால் பிதாவின் பிள்ளைகள் நாம் என்ற அர்த்தம். ஷபட் என்றால் பிரதான ஆசாரியராகிய இயேசுவின் உதவி ஆசாரியர்கள் நாம் என்ற அர்த்தம். ஷபட் என்றால் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் கீழே வாழும் ராஜாக்கள் நாம் என்ற அர்த்தம். ஷபட் என்றால் நமது கிறிஸ்தவ ஆசீர்வாதம் என்ற அர்த்தம். கிறிஸ்தவன் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? ஷபட்டை ஒரு நாளுக்கு எல்லைப்படுத்த கூடாது. ஷபட் என்பது ஒரு நாள் அல்ல, ஒரு நிகழ்ச்சியின் நிறைவேற்றம். நமக்கு எப்பொழுதும் ஷபட், எந்த நேரமும் நமக்கு ஷபட் ஷலோம் தான். இன்றைக்கு அரை குறை அறிவாளிகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஷபட் என்பது சனிக்கிழமை. ஷபட் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எந்த நேரமும். அது ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். காடியை வாங்கினார், அதுதான் மனிதன் கையால் அவர் கடைசியாய் வாங்கின உபத்திரவம். முடிந்தது என்று சொன்னார், அதுதான் ஷபட். அந்த தொடர்பை பார்த்தீர்களா? ஆதியாகமம் 2:2க்கும் யோவானுக்கும் இருக்கின்ற தொடர்பை கவனித்தீர்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் எபிரேய எழுத்துக்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு எண்ணிக்கை இருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது சில நேரம் நீங்கள் வாசிப்பீர்கள் 60 அப்புறம் 2 அப்புறம் 7 என்றெல்லாம் வாசிப்பீர்கள், அப்படிதானே? 62 என்று வாசிக்க மாட்டீர்கள். அப்போ யோசிப்பீர்கள், ஏனடா இப்படி சொல்ல வேண்டும் என்று. அதற்கு காரணம், எபிரேய மொழியில் 1, 2, 3 என்று இலக்கங்கள் கிடையாது. 22 எழுத்துக்களும் இலக்கங்களாக செயல்படும். ஆலெஃப் என்றால் 1, பெய்ட் என்றால் 2, கிமெல் என்றால் 3, டாலெத் என்றால் 4, அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10 வரை போய்விட்டு 10 என்றால் யோத் என்ற அந்த எழுத்து. அதற்கு பிறகு 11, 12
கிடையாது. 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. அப்புறம் 100க்கு பிறகு 110, 150 கிடையாது. 200, 300, 400. அதில் 21வது இலக்கம் ஷீன் 300ஐ குறிக்கும். 22வது எழுத்து டவ் 400ஐ குறிக்கும். இப்போ இந்த 3 எழுத்துக்களையும் பார்ப்போமா? ஷபட். ஷீன் என்றால் 300, பெய்த் என்றால் 2, டவ் என்றால் 400. 400ம் 300ம் 700, 700ம் 2ம் 702. சிலுவை மரணம் நமக்கு ஆசீர்வாதமாய் வந்தது ஏன் தெரியுமா? 7 என்ற சம்பூரணமான தேவன் பிலிப்பியர் 2:5 படி பரலோகத்தை விட்டு பிரிந்து, பிரிவு எத்தனையாவது இலக்கம்? 2. 7 ஆகிய இயேசு 2 என்று பிரிந்து வந்தபடியினால் நமக்கு தேவனோடு ஐக்கியம் கிடைத்தது. அதுதான் 702 என்ற அர்த்தம். இப்போ நாம் ஷலோமுக்கு நாம் போக போகிறோம். ஷலோம், ஏதோ ஷலோம் 4 எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த ஷபட் ஷலோம் என்றால் நீங்கள் பார்த்தால் ஷபட்டுக்கு எத்தனை எழுத்துக்கள்? 3 எதை குறிக்கும்? உயிர்த்தெழுதலை குறிக்கும். ஆமாவா இல்லையா? 3 உயிர்த்தெழுதலை குறிக்கும். இயேசு சிலுவையிலே மரித்ததோடு முடிவடையவில்லை அவருடைய கதை. அவர் உயிரோடு எழும்பினார். அடுத்த ஷலோம் எத்தனை எழுத்துக்கள் பாருங்கள்? 4. ஷலோம் 4 எழுத்து என்றால் 4 எதை குறிக்கும் என்று சொன்னேன்? இயேசு. ஞாபகம் இருக்கிறதா? பாருங்க, 4 இயேசு. அப்போ ஷலோம் 4 எழுத்துக்கள் யாரை குறிக்கும்? இயேசுவை குறிக்கும். ஷலோம் என்பது சமாதானம் என்ற ஒரு சொல் அல்ல, சமாதான பிரபு என்கின்ற இயேசு. ஆதியாகமம் 49:10. இந்த இயேசு எந்த கோத்திரத்திலே வந்தார்? இயேசு எந்த கோத்திரத்திலே வந்தார்? யூதா கோத்திரத்திலே வந்தார். யூதாவின் அப்பா யார்? யாக்கோபு. ரூபன் முதல் அவ்வளவு 12 மகன்மாரையும் யாக்கோபு தீர்க்க தரிசனமாக ஆசீர்வதிக்கிறார். அவர் யூதாவை குறித்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று 10வது வசனத்திலே பார்க்கலாம். ஆதியாகமம் 49:10 வாசியுங்கள். சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாக வேண்டும். எபிரேய மொழியில என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? ஷீலோ வரும் வரை என்று இருக்கிறது. தமிழ் வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? சமாதானத்தின் கர்த்தர் வரும் வரை என்று இருக்கிறது. சமாதானத்தின் கர்த்தர் என்பது உண்மைதான். ஆனால் ஷீலோ வரும் வரை என்று எழுதி இருப்பதைத்தான் தமிழில் சமாதானத்தின் கர்த்தர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எனக்கு தெரிய வேண்டும், எனக்கு தெரிந்தாக வேண்டும். பிரெஞ்சிலே ஷீலோ வரும் வரை என்று இருக்கிறதா? Yes or no? No, she says yes. Until depends on the version. Tell me, what is your version? No, yeah. Yeah, somebody. Until Shiloh comes. அவர்கள் வைத்திருக்கிற பிரெஞ்சு வேதத்திலே ஷீலோ வரும் வரை என்று அப்படியே இருக்கிறது. சிங்களம் வாசிக்க தெரிந்தவர்கள் நீங்க பார்த்தால் ஷீலோ பெமினெனதெக், அதாவது ஷீலோ வரும் வரை என்று இருக்கிறது. இஸ்ரவேலிலே வாழும் சிங்கள சிலரை அழைத்து கொண்டு நான் ஷீலோவுக்கு போனேன். அந்த ஷீலோவிலே வைத்து அவர்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். அவர்கள் வாசித்து அப்படியே ஆடி போனார். அந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கியது. அவர்களுடைய உடம்புகள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தன. ஏனென்றால் ஷீலோ என்றால் என்ன என்று உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள் கொண்டு போனார் அல்லவா? போனவர் முதலாக அடித்த அந்த நாட்டுக்கு அல்லது அந்த நகரத்துக்கு என்ன பேர்? எரிகோ. அடுத்து ஆய். இப்படி நகரங்கள் நகரங்கள் நாடுகள் நாடுகளாக அடித்து 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 யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் முழு கானான் தேசத்தையும் கைப்பற்றினார்கள் அல்லவா? கைப்பற்றின பின்பு ஆசரிப்பு கூடாரத்தை எங்கே நிறுவினார்கள் தெரியுமா? ஷீலோவிலே. ஷீலோவிலே தான் யோசுவா இஸ்ரவேலின் முதல் தலைநகரத்தை ஸ்தாபித்தார். இஸ்ரவேலின் முதல் தலைநகரமாக விளங்கிய இடம் ஷீலோ. இந்த ஷீலோவிலே தான் அவர் சீட்டு போட்டு கோத்திரங்கள் கோத்திரங்களாக தேசத்தை பிரித்து கொடுத்தார். பிற்காலத்திலே எல்கானாவின் மனைவி அன்னாள் வந்து ஆண்டவரிடத்திலே
புலம்பி அழுது பிள்ளை கேட்டாலே அது ஷீலோவிலே. சாமுவேல் பிறந்த பிறகு அவன் பால் மறந்த பிறகு கொண்டு வந்து ஏலியின் இடத்திலே அன்னாள் விடுகிறாளே, சாமுவேல் வளர்ந்த அந்த இடம் ஷீலோ. ஆகவே ஷீலோ என்பது இஸ்ரவேலர்களின் முதல் தலைநகரம். புரியுதா? இன்றைக்கும் அந்த ஷீலோ அங்கே இருக்கிறது. அந்த ஷீலோவிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்த இடத்திலே இன்றைக்கும் நீங்கள் போனால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆனால் ஷீலோ என்பது இடம் அல்ல, ஷீலோ என்பது ஆசரிப்பு கூடாரம் அல்ல, ஷீலோ என்பது அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே இருக்கின்ற அந்த உடன்படிக்கை பெட்டி அல்ல. ஷீலோ யார் என்று, அந்த ஷீலோ வரப்போகும் யூதா கோத்திரத்து தகப்பனாகிய யூதாவை பார்த்து யாக்கோபு தீர்க்க தரிசனமாக சொன்னதைத்தான் இப்பொழுது வாசித்தீர்கள். சமாதானத்தின் கர்த்தர் என்றதற்கு பதிலாக சீலோ என்று உச்சரித்து அந்த வசனத்தை இப்ப வாசிங்க, எல்லாம் கேளுங்க. சீலோ வருவளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீக்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சீலோவில் சேருவார்கள். ஜனங்கள் அவரிடத்தில். யார் அந்த அவர்? ஷீலோ. ஷீலோ என்றால் என்ன? அதுதான் ஷாலோம். ஷாலோம் தான் ஷீலோ. புரியுதா உங்களுக்கு? இது யூதாவுக்கு அவர் அப்பா யாக்கோபு தீர்க்க தரிசனமாய் சொன்னது. அதிலே உன் வம்சத்திலே ஷீலோ வருவார் என்ற தீர்க்க தரிசனம் அதிலே அடங்கி இருக்கிறது. அத்தோடு உன் கோத்திரம் தான் ஆளும் கோத்திரம், ராஜ கோத்திரம் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. கோல் என்றால் என்ன? அது ராஜாவின் ஆளும் கோல். இப்போ இன்னொன்றை சொல்லிக் கொடுக்கிறேன். முதல் ஷலோம் என்ற அந்த சொல்லை நாம் எங்கே காணுகிறோம்? வாசிக்க ஆதியாகமம் 14:18. ஏதோ இந்த எழுத்தை, இந்த ஷலோம் என்ற எழுத்தை பாருங்கள். எபிரேய எழுத்துக்கள் 22 மெய் எழுத்துக்கள், கான்சனன்ட், உயிர் எழுத்துக்கள் கிடையாது. ஆகவே இதை ஷலேம், ஷலோம், ஷோலிம், ஷாலீம், ஷிலோம் என்றெல்லாம் உச்சரிக்கலாம். இப்போ வாசிங்க ஆதியாகமம் 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியராயிருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, ஷலேம் என்ற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டினர் எல்லாரும் ஆண்டவருடைய மக்கள். அவர்களை ஆட்சி செய்த ராஜாவின் பேர் மெல்கிசேதேக். மெல்கிசேதேக் என்றால் நீதியின் ராஜா என்ற அர்த்தம். அவரை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் எபிரேயர் 7-8 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். ஆகவே ஷலேம் என்பது முதலாவது சொல்லப்படுவது ஆதியாகமம் 14. மெல்கிசேதேக்கு ஆட்சி செய்த அந்த ஷலேம் தான் பிற்காலத்தில் யெகூ ஷலேமாக மாறியது. இன்றைய எருசலேம் தான் அந்த ஷலேம். சரி, இப்போ இந்த ஷாலோம் என்கின்ற சொல்லை ஆராய போகிறோம். ஷபத்தை ஆராய்ந்தது போலவே இதையும் ஆராய்ந்து பார்ப்போமா? 4 எழுத்துக்கள், ஷீன், லாமேட், வாவ், மெம். 4 எழுத்துக்கள். சரியா? இப்போ மேலோட்டமாக இந்த 4 எழுத்துக்களின் அர்த்தத்தையும் நான் காட்டிவிட்டு அப்புறம் உள்ளே உங்களை கூட்டிக் கொண்டு போக போகிறேன். சரி, ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஷீன் என்றால் ஷபத்திலும் வருகிறது. ஷீன் தன் கையால் தன்னை தானே அழித்துக் கொள்ளுது. ஷலோமிலும் ஷீன் வருகிறது. முதல் எழுத்து அதுதான். இரண்டாவது எழுத்து லாமேட், ல. இந்த லாமேட் என்றால் என்ன? மேய்ப்பனின் கோல். ஓகே, மேய்ப்பனின் கோல், சும்மா கோல் அல்ல, மேய்ப்பனின் கோல். அடுத்த மூன்றாவது எழுத்து வாவ். வாவ் என்றால் ஆணி. இது சும்மா ஆணி அல்ல. கூடாரங்களை அடிக்கும் பொழுது அந்த கூடாரங்கள் பெயர்ந்து போகாமல், காற்றில் அடிபட்டு போகாமல் பூமியோடு இணைக்கப்படுவதற்கு பயன்படுத்துவார்களே கூடார ஆணி, அதுதான் அந்த வாவ். அந்த உருவமும் அப்படித்தான். லாமேடை பாருங்கள், ஒரு கோல், வளைந்த ஒரு கோல் மாதிரி, ஒரு நீட்ட கோல் வளைந்திருக்கும். மேய்ப்பனின் கோல் அப்படித்தான் இருக்கும். அதுபோல வாவ் என்ற எழுத்தை பாருங்கள், ஒரு தலையோடு ஆணி இருக்கிறது. அப்போ அந்த ஆணியை கூடாரத்தோடு அடித்து அந்த கூடாரத்தை பூமியோடு இருக்குவார்கள். 4வது எழுத்து தான் மேம். மேம் என்றால் தண்ணீர், எபிரேய மொழியிலே தண்ணீர். இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? ஏற்கனவே இந்த ஷீன் பார்த்து விட்டோம் அல்லவா, அதை விடுவோம். இப்போ மற்ற 3 எழுத்துக்களையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஷீன் வந்து தன் கையால் தன்னையே அழித்தல். இப்போ இந்த 2வது எழுத்து லாமேட், இது மேய்ப்பனின் கோல். இன்னொரு அர்த்தமும் இருக்கின்றது, ஆசிரியர், கற்றுக் கொடுக்கிறவர், போதகர். மேய்ப்பனின் கோல், போதகர், இந்த 2 அர்த்தமும் இருக்கிறது. இப்போ எது அல்லது யார் அந்த மேய்ப்பனின் கோல்? முதல் நாம் மேய்ப்பனின் கோலை எங்கே சந்திக்கிறோம்? மோசேயின் வாழ்க்கையில் அல்லவா?
மோசையின் இடத்தில் இருந்த அந்த கோலை ஆண்டவர் தனது கோலாக மாற்றுகிறார். அடுத்தது நாம் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நமக்கெல்லாம் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு சங்கீதம் தான் 23ஆம் சங்கீதம். இதிலே ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிராத ஒரு ரகசியம். நிச்சயமா எல்லாருக்கும் 23ஆம் சங்கீதம் தெரியும், அப்படிதானே? அதுல சில பகுதிகளும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா பிரான்ஸ்ல இருக்கிற சில பிள்ளைகள் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு முன்பாக ஒரு பண்டிகை ஆயத்தப்படுத்தின்னு சொல்லுவாங்க. அது கூட பரவாயில்ல. ஜெர்மனில ஒரு புள்ள அதுக்கு சேர்த்து சொல்லிச்சான், இந்த கடைசியில என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது ஜெர்மன் டாய்ச் பேசுகிற தமிழ் பிள்ளை, பாத்ரூம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லிச்சான். இதுல இந்த 4வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆஹா, இந்த 4வது வசனத்தில் வருகிற கோல் முறைப்படி யாருடைய கோல்? மேய்ப்பனுடைய கோல். ஏனென்றால் ஆடு மேய்ப்பனுக்காக பாடுகிறது. கர்த்தரின் மேய்ப்பனாயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் மேய்ப்பன் என்றால் நான் யார்? ஆடு. இன்றைக்கு ஆடுகள் யார்? நாம் ஆடுகள். இந்த 4வது வசனத்திலே வருகிற கோல் மேய்ப்பனின் கோல். இந்த மேய்ப்பனின் கோல் என்றால் என்ன? அவருடைய கோலும் தடியும் என்னை, சத்தமா சொல்லுங்க, தேற்றும். உங்களுக்கு தெரியுமா இது ஒரு தீர்க்க தரிசனம் என்று? எதுக்கு தீர்க்க தரிசனம் தெரியுமா? தேற்றும். தேற்றும். எல்லாரும் சொல்லுங்க, தேற்றும். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றினது என்று இல்லை. தேற்றினது என்றால் கடந்த காலம். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது என்று இல்லை. தேற்றுகிறது என்றால் நிகழ்காலம். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் எதிர்காலம். அது ஒரு தீர்க்க தரிசனம். என்ன? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் தேற்றரவாளர். அதாவது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2 பரிசுத்த ஆவி வரப்போவதை தீர்க்க தரிசனமாக யோவேல் 2வது அதிகாரத்தில் சொன்னார் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யோவேல் வருவதற்கு முன்பு தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், தேற்றுகின்ற ஆசிரியர் வருவார். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? அவர் வந்து உங்களை நடத்துவார், போதிப்பார், கொண்டு போவார். சரிதானே? 14:16 வாசிங்கள். யோவான், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஓஹோ, இயேசு தன்னை தேற்றவாளன் என்று சொல்லவில்லை. இயேசு தன்னை என்ன தெரியுமா சொன்னார்? நானே நல்ல. இயேசு யார்? மேய்ப்பர். இயேசு போய் ஒருவரை அனுப்புகிறார். யார் அவர்? அந்த மேய்ப்பலின் கோலாகிய பரிசுத்த ஆவியானவர். புரியுதா உங்களுக்கு? திரித்துவம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. மேய்ப்பன் ஆடுகளுக்கு சொல்லுகிறார். திரும்ப வாசிங்க. மேய்ப்பன் ஆடுகளுக்கு சொல்லுகிறார். அந்த 14-16 வாசிங்க. 4 மாத்திரம் வாசிங்க. 4 மாத்திரம் சொல்லுங்க. அதாவது மேய்ப்பன், மேய்ப்பன் பிதாவை வேண்டிக் கொள்வேன். பிதாவை, மேய்ப்பனை அனுப்பின ஆடுகளின் உரிமையாளரிடம் வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை, வேறொரு, நான் மேய்ப்பன், நான் கோலாக முடியாது, நான் போவேன், ஆனால் என் கோல் வரும். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் என்ற கோல், அவர்தான் உங்களை நடத்துவார். உங்களுக்கு தெரியுமா, எபிரேய அந்த எழுத்துக்களில் லாமேட் 12வது எழுத்து. 12 என்றால் 1 சக 2. 1 என்றால் தேவன், 2 என்றால் பிரிவு. தேவன் நமக்காக பிரிந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். 12 என்பது மனோதத்துவத்தில் கூட அதுதான் கற்றுக்கொள்ளும் இலக்கம். தெரியுமா? மனிதனுடைய மூளை எப்படி கிரகித்துக் கொள்ளும் என்பதனை ஆய்வு செய்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி தர ஆச்சரியப்படுவீர்கள். சொல்ற கேளுங்க. முழுமையான பரிபூரண புரிந்து கொள்ளுதல் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு வகுப்பில் 12 பேர் இருக்க வேண்டுமா? அதாவது ஒரு நல்ல ஆசிரியர் தனிப்பட்ட
தனிப்பட்ட ரீதியாக சொல்லுவாங்களே பர்சனல் இன்டராக்ஷன், ஒழுங்காக கேள்விகள் கேட்க வைத்து இவரும் கேள்விகள் கேட்டு நல்ல விதத்தில் ஒரு வகுப்பை நடத்த வேண்டும் என்றால் ஒரு ஆசிரியருக்கு 12 மாணவர்களை தான் கொடுக்க வேண்டுமா? அப்போதானாம் நன்றாக இவரும் சொல்லிக் கொடுப்பார், அவர்களும் படித்துக் கொள்வார். அதனால் தான் அழானப்பட்ட ஆசிரியர்களுக்கெல்லாம் பரம ஆசிரியராகிய இயேசுவே 12 மாணவர்களை வைத்திருந்தார். அந்தந்த சபைகளுக்குரிய தரிசனம் வேறு. எல்லாரும் என் தரிசனத்தை பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு 12 பேரை தான் வைத்திருந்தார். ஏனென்றால் இதுதான் மனோதத்துவத்தில் உள்ளது. 12 பேருக்கு கற்றுக் கொடுத்தால் தான் ஒழுங்காக ஏறும். இன்னொரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். எப்படி பிரசங்கிக்கும் போது அல்லது பாடம் நடத்தும் போது எவ்வளவு திறமையான ஆசிரியராக இருந்தாலும், எவ்வளவு திறமையான மாணவர்கள் கேட்கிறவர்களாக இருந்தாலும், கேட்பவர்களின் மூளையில் 100% தேங்குவது முதல் 12 நிமிட உபதேசம் மட்டுமே. அடுத்த 12 நிமிஷம் இருக்குதே, அதுல 100% தேங்காது. ஒரு 95% நல்ல டீச்சரா இருந்தா, இவங்களும் ரொம்ப ஆர்வமா வந்திருந்தா ஒரு 95% தேரும், 5% அவுட். அவர் கொஞ்சம் போரிங்கான பிரீச்சரா இருந்தா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பாவம் நைட் டியூட்டி எல்லாம் பண்ணிட்டு வந்து தூக்க வெறியில உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்க, 105% ஏறாது, 5 ஏறும். விளங்குதா? நான் சொல்லுவது சூப்பர் டீச்சர், சூப்பர் மாணவர்கள். இரண்டாவது 12 95% தான். அடுத்த 12 90% தான். அந்த மூன்றாவது 12 நிமிடங்கள் அவர் பேசுவதில் 10% போயிடும் எங்கேயோ. புரியுதா உங்களுக்கு? அதுபோல நீங்கள் படிக்கின்ற காரியங்கள் அல்லது நீங்கள் கண்ணால் காணுபவை, காதால் கேட்பவை முதல் 12 மணி நேரம் தான் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். அடுத்த 12 மணி நேரத்தில் சிலவை மறக்க ஆரம்பிக்கும். இப்படி படிப்பதும் படித்து கொடுப்பதும் 12 பிரிக்கப்படுகிறது. அதனால் தான் யூதர்கள் ஒரு சட்டம் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த சட்டம், ஒரு பிள்ளையின் முதல் 12 வருஷம் தோரா வாசிக்க விடாதே, 12 வயதுக்கு பிறகுதான் வாசிக்க வேண்டும். புரியுதா? அதனால் தான் ஆண்டவர் வருடத்தை 12 மாதங்களாக பிரித்து கொடுத்திருக்கிறார். வசனத்தை வாசிக்க தேவையில்லை. ஆண்டவர் உபாகமம் 11:12 சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மேல் என்னுடைய கண் வருடத்தின் முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரைக்கும் இருக்கும் என்று. அதனால் தான் உங்களுக்கு தெரியுமா, பிள்ளைகளினுடைய பள்ளிக்கூட படிப்பை 12 ஆண்டுகளுக்கு எல்லைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் அவர்கள் நல்ல ஞானிகள். ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான் அல்லது ஆரம்பிக்கிறாள் 5 வயதில் என்று வைத்துக் கொள்வோமே, 12 வகுப்புகள் முடிந்து அந்த பிள்ளை சமுதாயத்தில் ஒரு வாலிபனாக, யுவதியாக வெளியே வரும். அப்போ 12 என்பது எதை குறிக்கும்? படிப்பதையும் படித்து கொடுப்பதையும். சுத்த ஆவியானவர் தான் அந்த லாமேட், மெய்ப்பனின் கோல் என்று சொல்லிக் கொடுத்தேன். ஒரு ஆச்சரியமான விஷயத்தை உங்களுக்கு காட்டப் போகிறேன். எபிரேய எழுத்துக்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் தானே? உங்கள் 119ஆம் சங்கீதத்தில் எல்லா எழுத்துக்களும் எழுதியிருக்கின்றன. ஆலேஃபிலே 8 வசனங்கள், பெத்தில் 8 வசனங்கள். அதாவது தாவீது அந்த ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு வசனத்தை தொடங்குகிறார். முதல் 8 வசனங்களை முதல் எழுத்தாகிய ஆலேஃபில் தொடங்குகிறார். 22 எழுத்துக்கள் அல்லவா? 8ஆல் பெருக்கினால் 176 வரை. உங்களுக்கு இப்போ இந்த ஆலேஃபிலிருந்து டவ் வரையான அந்த 22 எழுத்துக்களையும் நான் ஒரே லைனில், ஒரே கோட்டில் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதிலே சரியாக நடுவில் இருக்கின்ற எழுத்தை பார்த்தீர்கள், அதுதான் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற லாமேட். அந்த எழுத்துக்கும் மற்ற எழுத்துக்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற எல்லா எழுத்துக்களும் ஒரே அளவில் இருக்கின்றன, இந்த லாமேட் மாத்திரம் மேலே சம்பந்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்கும் பரலோகத்துக்கும் பாலமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் சும்மா அல்ல, இதெல்லாம் வேண்டும் என்று ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிற விதம். ரோமர் 8:26 சொல்லுகிறது, உங்களுக்கு வேண்டிக் கொள்வது எப்படி என்று, ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்று உங்களுக்கு தெரியாது. அதாவது பவுலடியார் சொல்லுகிறார், நாம் ஏற்றபடி வேண்டி, அது வாசிக்கல, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த இடத்திலே பவுலடியார் இப்படி சொல்லுகிறாரா, நம்மில் சிலர் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் அல்ல. என்ன சொல்லுகிறார்? நாம்
நாம் என்றால் என்ன? இதை வாசிக்கிற நீங்கள், எழுதுகிற நான், எல்லாருக்கும் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள தெரியாது. இந்த இடத்துல யாராவது நீங்கள் இருந்தால் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க உங்களுக்கு நன்றாய் தெரியும் என்று நீங்கள் பவுலை விட சிறந்தவர் என்று நான் உங்களுக்கு இப்பொழுது அறிவிக்கிறேன். ஆளானப்பட்ட பவுல் அப்போஸ்தலனே சொல்லுகிறார், நீங்களும் நானும் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள நமக்கு தெரியாது. நம்மில் சிலர் என்று சொல்லவில்லை, நாம் என்று எல்லாரையும் குறித்து சொல்லுகிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள நமக்கு தெரியாதபடியினால் ஆவியானவர் தொடர்பு கொள்ளுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு கேள்வி, ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? நமது சரீரங்களுக்குள்ள இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19 என்ன சொல்லுகிறது? உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். இப்போ பரலோகத்தில் யார் இருக்கிறார்? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும். சரியா? இப்போ நம்மோடு இருப்பவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நம்மை பரலோகத்தோடு இணைக்கின்ற அந்த கோலாய் இருக்கிறார். அவர்தான் அந்த தேற்றரவாளன், அவர்தான் அந்த ஆசிரியர். அதனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு தான் யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவன் எவ்வளவு படித்தவனாய் இருந்தாலும், டாக்டர் பட்டங்கள் 10 எடுத்திருந்தாலும், அவர் பெரிய பிஷப்பாய், கார்டினலா, ஏன் போப்பாய் இருந்தாலும், பைபிள் காலேஜ் நடத்தினாலும், ஆவியானவரின் உதவியோடு, ஆவியானவரின் அபிஷேகத்தோடு மட்டும் தான் ஒருவன் தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுக்க முடியும். எபிரேய மொழி தெரிந்து போதாது, பட்டங்கள் பதவிகள் இருந்து போதாது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணுகிறவன் கள்ள உபதேசகன். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பரலோகத்தோடு இணைக்கின்றார். கடைசியில் மனவாட்டியை அழைத்துக் கொண்டு சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது போக போகிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே வாழுகிறார்? நமது சரீரத்திலே. அப்போ நமது சரீரத்திலே வாழுவதென்றால் அந்த சரீரமாகிய அந்த கூடாரம் இசைவாய் இணைக்கப்பட வேண்டியது எதனால்? கூடார ஆணியால். அதுதான் அந்த வாவ் என்ற 4வது எழுத்து. பாருங்கள், அந்த 3வது எழுத்து இருக்கிறதே, அதை உச்சரிப்பது வாவ். சொல்லுங்க, வாவ். வாவ் அப்படின்னு சொல்லுவோமே, அதுதான் அந்த வாவ் என்ற எழுத்து. அந்த எழுத்து கூடார ஆணியை குறிக்கும். ஷாலோம் சொல்லின் 3வது எழுத்தாய் அது வருவது எதை குறிக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாகிய நமது சரீரம் அசையாதபடி அப்படியே ஒழுங்காய் ஸ்திரப்படுத்தப்படுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகின்றது அந்த ஆணி. அந்த வாவ் என்ற எழுத்தின் சொல்லின் அர்த்தம் என்ன தெரியுமா? வா என்றால் and என்ற ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, அந்த and அது தமிழ்ல இல்ல. அதாவது இப்போ வானமும் பூமியும், ஹஷமாயிம் வா ஹரெட்ஸ், அந்த வா வா என்று வருகிறது, அதுதான் அந்த எழுத்து. புரியுது? ஆதியாகமம் 1:2 நீங்கள் வாசிக்கலாம். ஒழுங்கின்மையும் வெறுமையும். தொஹு வா போஹு. வா என்றால் ஒழுங்கின்மையும் வெறுமையும். விளங்குதா? அதுபோல நியாய பிரமாணங்களும் தீர்க்கதரிசிகளும். தோரா வா நபீம். ஓகே, புரியுதா? அப்போ ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும். எப்படி சொல்லுவீங்க ஹீப்ரூல? எலோஹை அவ்ராம் வா எலோஹை இஷாக் வா எலோஹை யாக்கோப். அப்ப அந்த வா என்றால் என்ன? இரண்டை இணைப்பது. அப்போ நமது பூமிக்குரிய கூடாரமாகிய சரீரத்தை அசையாதபடி இணைக்கின்ற வா என்னும் அந்த கூடார ஆணிதான் ஷலோம் என் 3வது. இப்போ அந்த மெம் என்ற கடைசி எழுத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மெம் தண்ணீர் என்று சொன்ன ஞாபகம் இருக்குதா? வேதத்தில் தண்ணீர் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று ஒரு விஷயம் அல்ல, பல விஷயங்கள். அந்த அவ்வளவு விஷயத்தையும் பார்ப்போம். சீக்கிரம் வாசிங்கள். எபேசியர் 5:25-26 தண்ணீர் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. வாசிங்க. அதன் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும், வாசிங்க 26, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசுவானவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும் போது சபையை என்ன செய்வதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார்? திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு கழுவ. இந்த வசனத்திலே தண்ணீர் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளம். ஏசாயா 12:3 வாசியுங்கள். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். ஏசாயா சொல்லுகிறார், ரட்சிப்பு எதற்கு அடையாளமா? தண்ணீர் எதற்கு அடையாளமா? ரட்சிப்புக்கு அடையாளம். அடுத்து எசேக்கியேல் 36:25 தண்ணீர் தூய்மைக்கு அடையாளம். வாசிங்க. அப்பொழுது நான்
உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். சுத்தமாதல், தூய்மை. தண்ணீர் என்பது தூய்மை, சுத்தமாகுதலை குறிக்கும். யோவான் 7 அதிகாரம் 37-39 வரை இயேசுவானவர் தண்ணீரை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒப்பிடுகிறார். வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். எதை குறித்து சொன்னார்? ஆவியை குறித்து சொன்னார். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் என்றால் இந்த இடத்துல என்ன? பரிசுத்த ஆவியானவர். வாசிங்கள் இந்த 3 வசனங்களையும். யோவான் 4:14, வெளிப்படுத்தல் 21:6, வெளிப்படுத்தல் 22:1. நீர் நித்திய ஜீவனை குறிக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றாய் நீரூற்றாய் இருக்கும். வாவ்! தண்ணீர் நித்திய ஜீவனின் ஊற்று. வாசிங்க வெளிப்படுத்தல் 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். நித்திய ஜீவனை குறிக்கிறது. 22:1 வாசிங்க. பின்பு பளிங்க போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நித்திய ஜீவனை தண்ணீர் குறிக்கிறது. இந்த மெய்ம் என்ற எழுத்து எந்த இலக்கத்தை குறிக்கும் தெரியுமா? 40. உங்களுக்கு தெரியுமா நோவாவின் காலத்தில் எத்தனை நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது? 40 நாட்கள் ஆண்டவர் மழையை வருஷித்து தான் பூமியை அழித்தார். 40 தண்ணீரை குறிக்கும். மோசே சீனாயிலே ஹோரேவ் மலையிலே 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். தண்ணீர் குடித்தாரா? இல்ல. வசனம் சொல்லுகிறது எலியா அதே இடத்துக்கு போய் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். தண்ணீர் குடித்தாரா? இல்லை. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வனாந்தரம், அதே இடம். தண்ணீர் குடிக்காமல் இயேசு 40 நாட்கள் இருந்தார். 40 என்றால் தண்ணீர். ஆண்டவரே அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து அவர்களை உயிரோடு வைத்திருந்தார். பூமியின் தண்ணீர் அவர்களுக்கு தேவைப்படவில்லை. ஆகவே தண்ணீரை குறிக்கும் அந்த மெம் ஒரு அற்புதமான ஒரு எழுத்து. லாமேட் என்பது உயிர்த்தெழுதலை குறிக்கும். 3 ஷீன் என்பது 300 குறிக்கும். அப்போ 3, 4, 5 என்றால் என்ன? உயிர்த்தெழுதல், இயேசு தேவ வல்லமை. இயேசு உயிர் தெழுந்தபடியினால் நமக்கு வல்லமை கொடுத்தார் அல்லவா? அதுதான் ஷாலோம் என்றால் என்ன தெரியுமா? உயிர் தெழுந்த வல்லமை. உங்களுக்கு ஷாலோம் இருக்கிறதா இல்லையா? எப்பொழுது அந்த ஷாலோம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததாக ரோமர் 6 வாசிக்கிறோம். அப்போ உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது என்றால் அதுதான் ஷாலோம். அந்த 3, 4, 5 அதையும் நாங்கள் கூட்டுவோமே. அடுத்தது பாருங்க 12, 7, 5 வெத்தனை 3, 4, 7, 7, 5, 12. 12 என்றால் என்ன? 1, 2. தேவன் பிரிந்து வந்தபடியினால் அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை ஆகிய 3 நமக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு காரியம் செய்ய போகிறோம். ஷீன், லாமேட், வாவ், மேம் என்ற அந்த 4 எழுத்துக்களின் அர்த்தங்களை சொன்னேன் அல்லவா? அந்த அர்த்தங்களை எல்லாம் இணைத்து ஒரு வாக்கியமாக்குவோமா? அப்போ ஷாலோம் என்பதன் பரிபூரண அர்த்தம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஷாலோம் என்றால் சும்மா சமாதானம் மாத்திரம். ஷாலோம் என்பதன் மெய்யான அர்த்தத்தை பாருங்கள். இயேசு தன் கையால் தன்னையே அழித்துக் கொண்டு மேய்ப்பனின் கோலாகிய தேற்றரவாளனும் ஆசிரியருமாகிய பரிசுத்த ஆவியை தந்ததால் பரிசுத்த ஆவியின் கூடாரமாகிய எமது சரீரங்கள் வலுவாதபடி ஆணியால் உறுதியாய் இணைக்கப்பட்டு தண்ணீராகிய ரட்சிப்பை பருகிய நாம் தண்ணீராகிய தேவனுடைய வார்த்தை மூலம் தூய்மையாக்கப்பட்டு நித்திய சமாதானத்தோடு தேவனோடு நித்திய காலமாக வாசம் பண்ணுவோம். இதுதான் ஷாலோம் என்ற சொல்லின் பாருங்கள். இதற்குள்ளே திரித்துவம் வந்திருக்கிறது. அதுதான் சிவப்பிலே வரைந்திருக்கிறது. இயேசு
பரிசுத்தாவி தேவன், திரித்துவ தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ ஷாலோம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று பாருங்க. இந்த ஷாலோம் நமக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா? ஷபட் மூலம். ஷபட் என்னவென்று பார்த்து விட்டோம். இயேசு தன்னைத்தானே தன் வீடாகிய தன் ஆலயமாகிய வீட்டை, சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தபடியினால் நமக்கு ஷாலோம் வந்திருக்கிறது. உண்மையில் யூதர்கள் பாவம் தெரியுமா? பாவம். அவர்கள் எங்களுக்காக அவர்களுடைய கண்கள் குருடாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஷாலோம் என்பதன் ஆழம் எவ்வளவு ஆழம் இருக்கிறது பாருங்கள். இயேசுவின் சிலுவை மரணம் ஷீன் எழுத்தில் இருக்கிறது. தேற்றற வாழனாகிய பரிசுத்த ஆவி என்கின்ற மெய்ப்பனின் கோலும் ஆசிரியரும் லாமேட் என்ற எழுத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் ஆலயமாகிய நமது சரீரம் இறுக வலுவாதபடி இணைத்திருக்கும் அந்த கூடார ஆணி அந்த வாவ் எழுத்தில் இருக்கு. தேவனுடைய வார்த்தை, நித்திய ஜீவன், பரிசுத்த ஆவியானவர், தூய்மை, இவற்றை குறிக்கும் அந்த தண்ணீர் மெம் எழுத்தில் இருக்கு. அப்போ இதை ஒரு முறை எல்லாரும் வாசிப்போமா? 1 2 3 சொன்ன பிறகு எல்லாம் வாசிக்கணும். ஓகே? 1 2 3. தன் கையால் தன் வீடாகிய சரீரத்தை சிலுவையில் அளித்தார். இன்னொருக்கா, தன் கையால் தன் வீடாகிய சரீரத்தை சிலுவையில் அளித்தார். இன்னும் ஒரே ஒருக்கா, தன் கையால் தன் வீடாகிய சரீரத்தை சிலுவையில் அளித்தார். இதுதான் ஷபத். அந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஓய்வு நாளாக இருந்துட்டு போகட்டும். நமக்கு இனி அது ஓய்வு நாள் அல்ல, ஓய்வு. சிலுவையில் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்திருக்கிறார். அவர் ஓய்ந்திருக்கிறார். எதுவரை ஓய்ந்திருக்கிறார்? தனது மனவாட்டியாக சபையை எடுத்துக்கொள்ளும் முறை அவர் காத்திருக்கிறார். அவருடைய ஷபத், அது நமக்கும் ஷபத். இப்ப ஷாலோம் எல்லாரும் வாசிப்போமா? இயேசு தன் கையால் தன்னையே அழித்துக் கொண்டு மெய்ப்பனின் கோலாகிய தேற்றற வாழனும் ஆசிரியரும் ஆகிய பரிசுத்த ஆவியை தந்ததால் பரிசுத்த ஆவியின் கூடாரமாகிய எமது சரீரங்கள் வழுவாதபடி ஆணியால் உறுதியாய் இணைக்கப்பட்டு தண்ணீராகிய ரட்சிப்பை பருகிய நாம் தண்ணீராகிய தேவனுடைய வார்த்தை மூலம் தூய்மையாக்கப்பட்டு நித்திய சமாதானத்தோடு தேவனோடு நித்திய காலமாக வாசம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஷபத் ஷலோம்.